வெல்கம் டு ஜாசிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கு பீன்ஸ் கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்தி சாதத்து கூட எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்து 3 மீடியம் சைஸ், அதாவது 370 கிராம் உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறமா 150 கிராம் பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து தோல் சீகிட்டு சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், பீன்ஸை வந்து நான் இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கையும் வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் வந்து சூடானதும் இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் ஓரளவுக்கு வறுபட்டதும் இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 2 சிட்டிகை அளவுக்கு காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டுக்கு இது வந்து நல்லா வறுத்துக்கோங்க. இப்போது இஞ்சியும் பூண்டு ஓரளவுக்கு வறுபட்டதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ரொம்ப சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இப்போ இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு வந்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்து 3 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நாம் இதை வந்து மூடி வச்சு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் சேர்க்குறதுக்காக ஒரு பாத்திரத்தில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் காரமான வத்தல் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி வத்தல் தூள் சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நம்ம வதக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்குல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நாம் இது வந்து நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா இப்போ இதில் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இது வந்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சு இது வந்து ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போது 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கும் பீன்ஸும் வந்து நல்லா வெந்திருக்கு. மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கூடவே சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1லேருந்து 2 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஃப்ளேமை வந்து சிம்மில் இருக்கட்டும். இப்போது 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு பீன்ஸ் கூட்டு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாசிம்பிள் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.